நடையை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய நடத்தையை நாம் நிர்ணயிக்க முடியும். காலையில் வாக்கிங் போகிற ஆளுகளுடைய நடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே அவருடைய கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். சிலர் இந்த இப்படியே போயிட்டுருப்பாங்க. அது வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நடந்து போகிற குரூப்பு. நடந்து என்னத்தை நடந்து போய் உட்காந்தோடனே சுகர் 300 தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் நடந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்தால் அந்த நடையினால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் 1 கிலோமீட்டர் நடந்தால் கூட சுறுசுறுப்பாக நடப்பான். சில பேர் அப்படியே வேகமாக நடப்பான். பார்க்குறவங்களுக்குலாம் குட் மார்னிங் குட் மார்னிங், வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க அப்படி அவர் அதை பார்த்தாலே தெரியும் இவரை பார்த்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி நடப்பாங்க. சில பேர் எங்கே போகிறானே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி நடப்பான். பார்த்துறீங்களா? அப்படியே போவான், எங்கிட்டு திரும்புகிறானே கண்டுபிடிக்க முடியாது. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி மெதுவாக நடக்க மாட்டாங்க, வேகமாக தான். எதுக்கு தான் அந்த பீச் ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் இவ்வளோ வேகமாக நடக்கிறாங்கன்னே தெரில. நான் ஒரு ஆள் வேகமாக நடந்து போகிறவனை கூப்பிட்டு நிப்பாட்டி, ஏன்டா மெதுவாக போக வேண்டியதானே? மெதுவாக போகலாம் சார், மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால தான் வேகமாக நடக்கிறாங்க. எதற்காக வேகமாக நடக்கிறோம், எதுக்காக வேகமாக சாப்பிட்றோம்னு தெரியாமல் சென்னையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற அது மாதிரி வேகமான நடை, சுறுசுறுப்பான செயல்பாடு. முதலாவது புத்தக திருவிழாவையே முத்தாய்ப்பான புத்தக திருவிழாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய சமூக பணியும் மக்கள் பணியும் மென்மேலும் சிறக்க உங்களுடைய பரத்த கரவொலி எழுப்பி நமது மேகநாத ரெட்டி IAS அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான தலைப்பு, வாழ்க்கையில் துணை புரிவது உறவா நட்பா தலைப்பு. இங்கே வந்து உட்காந்துருக்கவங்க எல்லாரும் சொந்தக்காரங்களோடு வந்து உட்காந்துருக்கீங்களா? வந்திருக்க ஆள் பூரா மனைவியை கூட்டி வந்தவங்க எத்தனை பேர்? ஒருத்தர் சொல்கிறாரு, நிம்மதியாக இருக்கம்மியா, ஏன் நீங்கள் வேறு அப்படின்னு. நீங்கள் தான் பொழப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு திரியிறீங்கன்னா நாங்களுமா அப்படிங்கிறாரு அங்கேருந்து ஒருத்தர். குடும்பத்தோடு வந்தவர்கள் எத்தனை பேர்? ஆனால் இங்கு வந்து நண்பர்களோடு அமர்ந்து மகிழ்ச்சியாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு எங்கள் போகிற இடத்துலலாம் கேட்பாங்க. நான் ஒரு ஊரில் பட்டிமன்றம் நடத்த போனேன். ஊர் தலைவர் வந்தார். ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னாரு. உடனே அவர் வந்து இப்படியே பார்த்தேன். அவர் இப்படியே பார்த்துட்டு, நான் எவ்வளோ நேரம் பேசுவேன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தேன் அப்படின்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறான். இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறத. ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ பெரிய விஷயம் இல்லை. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சொத்து. அது இந்த விருதுநகரில் எங்களுக்கு வஞ்சகமில்லாமல் கிடச்சிக்கிட்டு. வாழ்க்கையில் துணை நிற்பது உறவா நட்பா, அதுதான் இன்றைக்கி தலைப்பு. வாழ்க்கைங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது? தமிழை அன்னைக்கே சொல்லிட்டான். ஒரு இல்லம் வந்து மிக அற்புதமான மகிழ்ச்சிகரமான ஒரு இல்லத்தை பார்க்கிறான். இன்னொரு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் இறந்து போய் அங்கே அழுகையும் வேதனையும் நிறைந்திருக்கு. ஒரு இல்லத்தில் ஒரு குழந்தை இது திருமண விழா நடந்துகிட்ருக்கு. இன்னொரு இல்லத்தில் ஒருத்தன் இறந்து போயிட்டான். இங்கே மகிழ்ச்சி, அங்கே வந்து வேதனை. இது ரெண்டையும் பார்க்குறான். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு தமிழன் அன்னைக்கு என்ன வாக்கியம் சொன்னான்னா, வேதனையும் மகிழ்ச்சியும் கலந்தது தான் வாழ்க்கை, இன்னாதம்ம உலகம் இனிமை காண்போர் அதன் இயல்புணர்ந்தோரேன்னா. உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. அந்த உலகத்தின் இயல்பை உணர்ந்தவர்கள்தான் மகிழ்ச்சியை காண்பார்கள் அப்படின்ட்டு அன்னைக்கே தமிழன் சொன்னான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரான். நாம் பாருங்க, இதுக்கு மேலே வாழ்க்கையின் நெறியை தமிழனை தவிர வேற எந்த இனமும் சொன்னதாக சரித்திரமே இல்லை.
நல்லதும் கெட்டதும் மற்றவங்க கொடுக்கறதுனால உனக்கு வர்றதில்லை, நீ தான் அதுக்கு காரணம். இன்றைக்கி ஒரு வீட்டில் நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேணாம். காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமத்தை தொட்டு ஒரு கம்பளி கயிற்றில் கட்டி காலையில் அந்த வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க. தொலைஞ்சான் அந்த வீட்டில். என்ன நடந்தாலும் எலுமிச்சம்பழம் தான் காரணம் தான். மனைவிக்கு வயிறு வலின்னா எலுமிச்சம்பழம் வந்துருச்சு இல்லை, அப்புறம் வயிறு வலிக்காதா? எலுமிச்சம்பழத்துக்கும் உன் மனைவியினுடைய வயிற்று வலிக்கும் என்னையா சம்பந்தம்? யோசிக்கலையே. ஒவ்வொரு காட்சியாக அப்படியே பார்த்துட்டு போகிறான் தமிழன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறான், வழிநடுக தமிழில் எழுதியிருக்கு கோயிலில், செருப்பை காலணிகளை இங்கே கலற்றி வைக்கவும், உண்டியல் இங்கே போடவும் எழுதியிருக்கு, பிரசாதம் இங்கே கிடைக்கும், எல்லாம் தமிழில் எழுதியிருக்கு. ஆனால் சாமிக்கிட்ட போனால் வேற ஒரு மொழியில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். யோசிக்கிறான், ஏண்டா இதெல்லாம் தமிழில் எழுதி எங்கிட்ட கையிலேருந்து காசை வசூல் பண்ணுறீங்களே, இது எழுதியிருக்கிற இந்த மொழி எங்கள் சாமிக்கு புரியாதா? ஏன் அதே தமிழில் எங்கள் சாமியை நீ ஏங்க கும்பிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான் ஒருத்தன். சிவபெருமான் இந்த மதுரையில் பொண்ணு கட்டினவர். மதுரையில் அவர் சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பார். சிவபெருமான் திருவிளையாடலில் பார்ப்போம்ல, சிவபெருமான் எப்படி பேசுகிறாருன்னு. தரமி புலவர் கூட எப்படி பேசுவார். பிரிக்க முடியாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேரக்கூடாதது அறிவும் பணமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். சிவபெருமான் உண்மையிலே சிவபெருமான் இப்படி தமிழ் பேசியிருப்பாரான்ட்டு நமக்கே சந்தேகமாக இருக்கு. ஆனால் மதுரையில் பொண்ணு கட்டின சிவபெருமான் தமிழ் வரிகளில் பெரிய புராணத்தை அடியெடுத்து கொடுத்த சிவபெருமான், அவருக்கு ஏன் வேறு மொழியில் இன்னைக்கு இது பூஜை செய்கிறீங்கன்ட்டு இப்படி பார்க்குறான். இதுவும் ஏன் இப்படி இருக்குது மனுஷன் பார்க்குறான். என்னடா இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு. உண்மையிலே இந்த புத்தக திருவிழாவினுடைய அந்த நினைவு பரிசை பார்த்தேன். அணில், கண்ணாடி போட்ட அணில். சார் ஒருத்தன் அவங்க தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டாங்க. அவங்க தாத்தா சொன்னார், கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்கிறான் பேராண்டி அப்படின்னு இருக்கார். வைக்க புல்லும் புண்ணாக்கும் தின்னு தாத்தா சரியாக போயிருன்னு இருக்கான். டேய் கண்ணு தெரியலங்கிறேன், வைக்க புல்லும் புண்ணாக்கும் எதுக்குடா நீ திங்க சொல்கிற? அப்போ பேரன் கேட்டிருக்கான், எந்த மாடாவது கண்ணாடி போட்டிருக்கா? மாடு கண்ணாடி போடலன்னா அப்போ வைக்க புல் புண்ணாக்கு திங்கிற மாடு கண்ணாடி போடல. நீ கண்ணாடி போடுறன்னா நீ வைக்க புல்லும் புண்ணாக்குன்னு தின்னு, உனக்கு கண்ணு நல்லா தெரியும்ட்டு போகிறான். தெரியாமல் சொல்லிட்டேன்டா அவன்ட்டு. அப்படி இந்த அணிலை பார்த்தோன்னே எனக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அணில் குஞ்சுன்னு ஒரு கதை. ஒரு அணிலை ஒரு இஸ்லாமிய பையன் பிடிச்சிட்டு வந்துட்டான். காட்டில் இருந்து பிடிச்சிட்டு அந்த வீட்டில் வச்சு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த அணிலை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய இந்து நண்பன்கிட்ட கொடுக்குறான். அந்த அணிலை கொண்டு போய் அந்த இந்து பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், பா அணில் பக்கத்து வீட்டில் இருக்க என் ஃப்ரெண்டு கொடுத்தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்படியே வாங்கி பார்த்துட்டு, டேய் இஸ்லாமியர் வீட்டில் இருந்த அணிலை நம்ம வீட்டுக்கு எதுக்குடா கொண்டு வந்த, திருப்பி அவன்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் கொடுக்குறப்ப என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்கான்னா, அணில் முதுகில் 3 கோடு போட்டிருக்குல்ல, அது ராமர் போட்ட கோடுன்னு சொல்லி கொடுத்துட்டான். இவன் அவங்க இஸ்லாமிய அப்பாட்ட சொல்கிறான், அப்பா இந்த அணில் முதுகில் போட்டிருக்க 3 கோடும் ராமர் போட்டதான் அப்படின்னோன்னா, இந்த அணில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, தூக்கி வெளியே எறிடா அப்படின்னு அணிலை தூக்கி ரோட்டில் எரிஞ்சிட்டார். அந்த அணில் அப்படியே ரோட்டில் ஒரு வாகனத்தில் அடிபட்டு செத்துச்சு. அணில் என்பது ஒரு பொது பிராணி. அது மத பிரச்சனைக்குள் வந்தவுடன் ரோட்டில் எப்படி இறந்ததோ அதுபோல மத வேறுபாடுகள் மனிதனை கொல்லும், மத ஒற்றுமைதான் மனிதனுக்கு நிலையான வாழ்க்கையை தரும்னு அணில் குஞ்சுன்னு ஒரு சின்ன கதையில் கலைஞர் எழுதினார்.
அதனால் ஒரு அணிலை அருமையான ஒரு அடையாளமாக கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கையில் துணை நிற்பது உறவா நட்பா? உறவு என்பது எது? அது நம்ம வீடுகளில் நம்ம தமிழர்களுக்கு இருக்கிற மாதிரி உறவு உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, இவ்வளவுதான் மெயின் உறவுகள். அது அல்லாமல் சில உறவுகள்லாம் இருக்கும் பாருங்க. நாத்துனா, கொழுந்தியா. கொழுந்தியான்னு அங்கே ஆண்பளையுடைய முகம் பூரா மலர்ச்சி ஆகுது. மனைவி கூட பிறந்த தங்கச்சிக்கு பேர் கொழுந்தியா. அதே மாதிரி கணவன் கூட பிறந்த அந்த பெண்களுக்கு பேர் நாத்தனார். அதே மாதிரி பல உறவுகள் இன்னைக்கு இருக்கு. நாத்தனார், கொழுந்தியார், தாய் மாமன். அப்பா, அந்த தாய் மாமனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம ஊரில் மாதிரி எங்கேயுமே கிடையாதுயா. அப்பா, அவர் தான் கல்யாணத்தில் இருந்தா யாரு? பொண்ணோட தாய் மாமன். ஐயா வாங்கய்யா. அந்த தாய் மாமனுக்கு அப்படி ஒரு மரியாதை. அவர் மடியில் தான் அந்த குழந்தைக்கு வச்சு காது குத்துவான். அவர் தலைக்கு இது அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவர் தான் எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றுவார். யார்? தாய் மாமன். அப்படி உறவு. இப்படிப்பட்ட உறவுகளோடு வாழ்கின்றவர்கள் நம்ம தமிழர்கள். இந்த உறவுக்கு அப்பாற்பட்டு ஒரு நட்பு இருக்கு. நட்பில் பல வகை இருக்கு. ரயில் ஸ்நேகம். ட்ரெயினில் போகிறப்ப பேச ஆரம்பிப்பேன். அதில் சில பேர் இந்த ட்ரெயினில் இருக்க நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அது 2 பேர் உட்காந்து வருவாங்க. சென்னை வரைக்கும் பக்கத்திலே தான் உட்காந்துருப்பேன். பேசவே மாட்டாங்க. இவன் வாங்கி தனியாக சாப்பிட்டுட்ருப்பேன். அது மதுரையில் புறப்படும் போது இந்த பொருள் தான் இல்லையா. ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு வந்தேன். காலையில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன். வாடிப்பட்டி தாண்டினோடனே பெலாச்சோலை கொண்டு வந்தாங்க. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டோன்னே பெலாச்சோலை. திண்டுக்கல் வந்தோடனே டீ. திருச்சியில் போலி. அதுக்கப்புறம் விருதாச்சலம் வந்தோன்னே கொய்யாப்பழம் 2 தின்னேன். பக்கத்தில் அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு சென்னை வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தான். அவரை என்னன்னு கூட கேட்கவே இல்லை. டே பாரு, எப்போ செங்கல்பட்டு தாண்டுறப்ப அப்படிங்கிறேன். அவரும் ஹலோ சார், பாய் சார், போயிட்டேன். மனுஷனுங்களாடா நீங்கள்லாம். இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்துடலாங்கிறேன் நான். ஆனால் அதே இது ஒரு சாதாரண அன்ரிசர்டு கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள். ஒரு 10 பேர் புளிச்சோறு ஓப்பன் பண்ணுவேன். எதிர்த்தாப்பில் எலுமிச்சம்பழம் சோறு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வாடை அவனுடைய மூக்கை அப்படியே பிடிக்கும். புளிச்சாதான் எங்கே மாப்பிள்ள வாங்கினா முருகன் இட்லி கடையில் தான் பறக்குதுடா வாடை, இங்கே கொஞ்சம் கொடு அப்படின்னு. இந்த சோறு அங்கே போகுது, அந்த சோறு இங்கே போகுது. ஊறுகாய் எடுத்து நாக்கில் தடவி விட்றான். கே ஹே கே கேன்னு ஜாலியாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஏசியில் பக்கத்தில் உட்காந்து போனானே அவன் வாழ்நாள் முழுதும் இப்படியே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒருத்தன் டிஃபன் வீட்டில் செஞ்சுருக்காங்க. இட்லி மட்டன் குழம்பு செஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட உட்காந்துருக்கேன். பக்கத்தில் 2 மொபைல் ஃபோன். இட்லியை தொட்டு மட்டன் குழம்புல இப்படி தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறேன். ஃபோன் அடிக்குது. கையில் இருக்கு இட்லி. சொல்லுப்பா. எப்போ? 9 மணிக்கா? முடிஞ்சா? அப்புறம் சுகரு 400. என்னடா சாப்பிட்டாரு காலையில்? இட்லி மட்டன் குழம்பு. அங்கேருந்து வருது. இவன் பார்க்குறான் இட்லியில் தட்டில் இட்லி மட்டன். அவன் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த இட்லி அவனை பரதாமல் பார்க்குது. ஏன்டா உன் வாழ்க்கை இப்படி போச்சு? இந்த மொபைல் ஃபோன் 2ஐயும் இப்படி பக்கத்தில் வைக்காட்டி என்ன? ஒரு காலத்தில் டெத்து நியூஸ் இப்படியா நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. யாரோ ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பி விடுவாங்க. அவன் செத்து காலைல செத்தான்னா மத்தியானம் இல்லை சாயந்தரம் தான் செய்தியே நமக்கு வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வண்டி வச்சு பரப்பிட்டு போய் அவனை புதைக்கிறது எரிக்கிற வேலை அதுக்கப்புறம் நடக்கும். அவன் செத்துக்கிட்டு இருக்கும்போதே மொபைலில் இங்கே கூப்பிட்டுறான். கூப்பிட்டோன்னே இவனையும் சேர்த்து சாகடிச்சிடுறான். அப்படியே அப்படின்ட்டு இவனை ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டிருக்காங்க. மூக்கில் டியூப்பு.
வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு பரபரப்பாயிருச்சு. இந்த நேரத்தில் தான் வாழ்க்கையில் துணை நிற்பது எது? ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது துன்பத்தில் துணை நிற்பது எது? உறவு அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர், நட்பு அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர். உறவுகளே அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூரில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் மண்ணின் மைந்தர். உறவுகள் தான் ஒரு மனிதனுக்கு துன்பத்தில் துணை நிற்கிறதுன்னு பேச வந்திருக்காங்க. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் மதுரை சங்கர். மதுரை மாவட்டத்தின் தமிழை அவருடைய பாணியில் ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க மதுரை சங்கர். அதற்கு அடுத்து இங்கே புது கவிதைக்கு ஒரு மிகப்பெரிய பரிணாமம் தந்த ஒரு அருமையான புதிய கவிஞர், பொதுப்பணித்துறையில் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். திரைப்பட பாடல்கள் 25 பாடல்கள், திரை இசை பாடல்களை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த பாடலாசிரியர். அவருடைய புது கவிதைக்கு நான் ரசித்த ஒரு கவிதை எதுன்னா, அதுவும் ஒரே வரியில் இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி எழுதுகிறார். ஒரே வரியில், அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை என்றால் அதற்கு பெயர் பணமே இல்லை. முடிஞ்சா காந்தியினுடைய நிலைமையும் சொல்லிட்டாரு, இன்றைக்கி இருக்க அந்த ரூபாயினுடைய மதிப்பையும் சொல்லிட்டார். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர். பெருந்தலைவர் காமராசரை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை, எல்லோரும் மாணவர்களின் புத்தக பையை தான் பார்த்தார்கள், நீ ஒருவன்தான் ஒரு மாணவனின் இறைப்பையை பார்த்தாய், அதனால் தான் பள்ளிகளில் கூட்டம் நிறைந்து வழிந்தது அப்படின்னு எழுதினார். அப்படிப்பட்ட அருமையான கவிஞர் நெல்லை ஜெயந்தா நட்பு என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். அவருக்கு துணையாக பேச வந்திருப்பவர் மிக அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர். ஒரு திரைப்பட பாடல் என்ன பாட்டு கவிஞர்கள் எழுதினாலும் அதுக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விளக்கம், டிக்ஷனரி எழுதக்கூடிய ஆற்றல். லாலாக்கு டோல் டோப்பிமா அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு பேச்சாளர் அவராக தான் இருக்கு. லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கடை வைத்திருப்பவரின் பெயர். டோல் என்றால் பாத்திரம் என்று பொருள். டப்பி என்றால் பாத்திரத்துக்கு அருகே வைக்கக்கூடிய சிறிய பாத்திரம். லாலாக்கு டோல் டப்பி மா, அதில் வைத்திருக்கக்கூடிய மாவு. அந்த மாவை வைத்து அல்வா சுட்டு கொண்டிருக்கும் பெண்ணே, அந்த அல்வா நீ செய்யும் பொழுது அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு உன்னுடைய இடுப்பில் இருக்கும் சேலையை எரிய வைத்து விடாமல் உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கொள் என்று அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். லாலாக்கு டோல் டொப்பிமா, கண்ணம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா. யாராவது இப்படி சிந்திச்சிருப்பானாயா? உலகத்திலேயே இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லி கவிஞர் வாலி கையெடுத்து கும்பிட்டாரு. டே தெரியாமல் எழுதிட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லி எங்கனை பிடிச்சி, என்னையா உங்கள் குரூப்பில் எல்லா பாட்டுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு எழுதுனா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். இப்போ எழுதுன பீஸ்ட் படத்து பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. 2 பயிலுக்கு மயக்கம் போட்டு எழுதிட்டேன். மலம்ம பித்தா பித்தாரு அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். அது மாதிரி ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர். சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய கப்பற்படையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமையான இராணுவ ஊழியர். அவர் அருமையான பேச்சாளர், கவிஞர் இனியவன். 4 பேர் ரொம்ப அழகாக பேச வந்திருக்காங்க. தொடக்க உரையிலே நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, அதனால் இவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறீர்கள். முதலாவதாக துன்பத்தில் துணை நிற்பது உறவா நட்பா என்ற அணியில் உறவு என்ற அணியை துவக்கி வைத்து மதுரை சங்கர் தன்னுடைய கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க சங்கர். நல்லதொரு வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற அந்த பராசக்தியினுடைய பாதம் தொற்று வணங்கி, பேரன்பிற்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த நல்லதொரு புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உட்பட அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலே உரித்தாக்கி, உண்மையிலேயே ஒரு மிகச் சிறப்பானது ஒரு விழா.
மிகச்சிறப்பானதொரு ரசிகர்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களுக்கு பேசுகிறதுக்காக நாங்கள் போயிருக்கோம். மதுரையில் திருவாசகம் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 7 நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருந்தேன். 7 நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது 7 நாள் முதல் வரிசையில் உட்காந்துருந்த ஒரு வயசான பாட்டி அழுதுகிட்டே இருந்துச்சு. 7ஆவது நாள் எனக்கு போத்தின பொன்னாடையை எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டிக்கு போத்திட்டு சொன்னேன், திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார்னு சொல்லியிருக்காங்களே, அவ்வளவு அழகாவா பாட்டி நான் திருவாசகம் பேசுனேன், அதை கேட்டு நீ அழுத அப்படின்னேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஆசையாக வளர்த்தா ஆடு ஒன்று செத்து போச்சுன்னுச்சு. ஏன் ஆடு செத்து போனால் வாங்கிக்கலாம், அதுக்கு ஏன் அழுத அப்படின்னேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, நீ 7 நாள் திருவாசகம் பேசும்போது உன் வாயோட தாடை அசைஞ்சது என் ஆட்டோட தாடை அசைஞ்ச மாதிரியே இருந்துச்சு, அதை நினச்சி அழுதேன்னுச்சு. அது மாதிரி நிறைய ரசிகர்களை சந்தித்து இருக்கிறோம். அந்த மாதிரி ரசிகர்களுக்கு மத்தியிலே உண்மையிலேயே ஒரு பேச்சுக்கு மிகச்சிறந்த அங்கீகாரத்தையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய விருதுநகர் ரசிகர்கள் உங்களை எல்லாம் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றி உங்களுக்கு சொல்லி, உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்பு, துன்பத்திலே துணை நிற்பது உறவா நட்பா என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், துன்பத்தில் துணை நிற்பதுங்கிற கேள்வி வந்துடுச்சு. ஆனால் இந்த துன்பம் யாரால் வருதுன்னு முதல்ல யோசிச்சுன்னா முதல்லையே நண்பன் தான். உண்மையிலே உலகத்திலே அவனை மாதிரி துரோகி எவனுமே இருக்க மாட்டான். வாழ்க்கையில் ஒருத்தன் நல்லா இருந்தால் அவனை முதல்ல கெடுக்கிறதுக்கு ஒரு பாதை ரூட்டு போகிறது அவனை தான் இருப்பான். பேசாமல் 4 பேர் உட்கார்ந்துருந்தா சொல்லுவான், பாத்தியாமாப்பில் அந்த பொண்ணு ஒன்றை தான்டா முதல்ல பார்த்துச்சும்பான். அது பாட்டுக்கு வேலை பார்த்துருக்கோம், நம்ம பாட்டுக்கு வேலையில் இருப்போம். ஏன்னா முதல்ல நம்மளுடைய பாதையை மாற்றுகிற மிகப்பெரிய ஆள் யாராக இருப்பான்னா நண்பனாக தான் இருப்பான். நான் ஒன்று கேட்கிறேன், உறவுக்கு கிடைக்கிற மரியாதை, உறவு நமக்கு கொடுக்கிற அங்கீகாரத்தை நண்பர்கள் கொடுக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நடுவர்களே, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன், தாயை விட ஒரு மிகச்சிறந்த உறவு எதுவாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சார், ஒரே ஒரு விஷயம், ஒரு தாயினுடைய மிகப்பெரிய வெற்றியை அவள் எதை தெரியுமா நினைப்பா? ஒரு அம்மா டெய்லி தன்னுடைய வேலை பழுவில் மிகப்பெரிய வெற்றி தனக்கு எதுன்னு தெரியுமா நினைப்பா? தான் பிள்ளை தோசை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி 2வது தோசையை தட்டுக்கு கொண்டு போகிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக தன்னுடைய தாய் நினைப்பான். அப்படி எண்ணம் படைத்தவள் அம்மாவாக மட்டும் தான் இருக்க முடியும் நண்பர்களை. யோசித்து பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறேன், தாயினுடைய வெற்றி எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்துருச்சு, இன்னைக்கு எவ்வளவு இந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கிறது. இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் குழந்தை பெறுறதுன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது சார், பிரசவம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரசவத்தில் நீங்கள் நாள் பார்த்து நேரம் பார்த்து குழந்தையை வெளியெடுக்கிற காலமெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு, அது வேற. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னைக்காவது குழந்தையை குறித்த தேதிக்கு முன்னர் எடுக்கிற மிகப்பெரிய அறிவியல் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பிரசவ வலி வந்ததுக்கப்புறம் அஷ்டமி ஆயிடுச்சு, நவமி ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள் தள்ளி போட்டு பிள்ளை பெற்றுக்கலான்னு சொல்லக்கூடிய அறிவியல் இன்றைக்கு வளர்ந்துருக்கிறதா? இன்னும் ஒரு மணி நேரம் பொறுங்கம்மா, குழந்தைய 1 மணி நேரம் கழிச்சு பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் வளர்ந்துருக்கிறதா? ஆனால் ஒரு தாய் செய்திருக்கிறாள் தன் குழந்தைக்காக. யோசிச்சு பாருங்க சார், சோழ மன்னன் தனக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். தன்னுடைய மனைவி கமலவதி நாச்சியார் குழந்தை பேர் உண்டாகிறா, குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரசவ நாள் வருது. ஜோதிடர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த குழந்தை என்ன நேரத்திலே பிறந்தால் சரியாக இருக்கும் என்பதை கணியுங்கள் என்று சொன்னார்கள். பிரசவ வலி வந்த பிறகு ஜோதிடர் சொன்னார், இன்னும் 1 நாளிகை இந்த குழந்தை தள்ளி பிறந்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அரசனாக, மிகப்பெரிய இந்த மதங்களுக்கெல்லாம் தலைவனாக, எல்லா மதங்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல அரசனாக வருவான். ஆனால் 1 நாளிகைக்கு முன்னால் பிறந்தால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய திருடனாக அவன் பிறப்பான் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த ராணி உள்ள பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய எல்லா சகாட்களும் உள்ள இருக்கிறாங்க. தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாலாம் அந்த ராணி, மெத்தையில பாதி உடம்பு கிடக்கு சார், 2 காலையும் தூக்கி மேல கட்டுங்கன்னாலாம், 2 காலையும் கயிறை தூக்கி மேல கட்டுங்கன்னாலாம். எல்லாரும் கத்துனாங்களாம். ராணி கதறி துடிப்பதை பார்க்க முடியலையா? ராணி சொன்னாலாம், இது என்னுடைய உத்தரவு, 1 நாளிகை எல்லோரும் கதவுக்கு வெளியே நில்லுங்கள்னாலாம். கத்தி துடிக்கிறார் ராணி, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 1 நாளிகை முடிந்தது. கதவை திறந்துட்டு உள்ள ஓடி வந்த அந்த வேலையாட்கள் எல்லாம் அந்த கயரை கலட்டி விட்டாங்களாம். அந்த கால் 2ம் அந்த படுக்கையிலே விழுந்த அடுத்த நொடி ஒரு குழந்தை பீரிட்டு வெளியே வந்ததாம். அந்த குழந்தையை தொப்புள் கொடி கூட அறுக்காமல் எடுத்து அந்த தாயின் முகத்துக்கிட்ட காட்டபோது சொன்னானா, என் கோன் செங்கண்ணனோ என்று அந்த தாய் ஒரு முத்தமிட்டாலாம். அந்த கோச்செங்க சோழன் தான் பிற்காலத்திலே காவிரியினுடைய தென்கரையிலிருந்து வடகரை வரைக்கும் 76 சிவாலயங்களை கட்டிய
மிகப்பெரிய சோழ மன்னன் நாச்சியார் கோயில் என்கிற வைணவ கோயிலையும் கட்டி 77 கோயில்களை கட்டிய கோச்சங்க சோழனை தந்தது ஒரு தாயினுடைய தியாகம் என்று சொன்னால் அந்த தியாகத்தை ஈடு செய்ய எந்த நண்பனால் முடியும்? யோசிச்சு பாருங்க சார். தாய் என்பது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாரும் சொல்லுவோமே தாயும் கூட ஒரு சின்ன சுயநலம் இருக்கும் சார். பிரசவ வேதனையிலே தன் பிள்ளை உயிரோடு வந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருப்பாள். அந்த வாசலிலே நடந்து கொண்டிருக்கிற தகப்பன் தான் நினைப்பான், உள்ளே இருக்கிற 2 உயிரும் வெளியே வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிற குணம் உள்ளவன். நீங்க தாயும் தகப்பனை விட என்ன பெரிய உறவை நீங்க இது பண்ணிட முடியும்? யோசித்து பாருங்க சார். நீங்க சாதாரணமாக ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவான். புள்ள மழையில் நனைஞ்சிட்டு வந்தா எல்லாரும் சொல்லுவான். அண்ணன் சொல்லுவான், டேய் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்டா அப்படிம்பா. அப்பா கூட சொல்லுவார், உனக்கு இந்த மழையில் நனைகிறதே வேலையாக போச்சுன்னு. அம்மா மட்டும்தான் ஒரு வார்த்தை சொல்லுவா, என் பிள்ளை பள்ளிக்கூடம் முடிஞ்சு வர நேரத்துலையா இந்த பாலா போன மழை வரணும்னு சொல்லுவான். அப்போ கூட அவள் பிள்ளையை திட்ட மாட்டான், மழையை தான் திட்டுவான். யோசித்து பாருங்க சார். தாயும் தந்தையும் தருகிற அந்த அன்பை யாரால தர முடியும்? அண்ணனும் தம்பியும் வந்து நிற்கிற பொழுது அந்த இருக்கிற உறவை யாரால தர முடியும்? பிள்ளை பேர் என்பது சாதாரண விஷயம் இல்லை சார். குழந்தைகள் உங்களுக்கு சொல்லித் தருவது நிறைய, ரொம்ப ரொம்ப சொல்லித் தருவாங்க. நீங்கள் குழந்தை மாதிரி நம்ம பிள்ளைங்க மாதிரி இருக்கிற அந்த சந்தோஷம் யார் தர முடியும்? என் நண்பனோ வேற யாரும் தர முடியுமா? ஒன்றும் இல்லை சார். ஒரு நாள் நாங்கள் ரொம்ப ஒரு சின்ன கார் ஒன்று வாங்கியிருந்தோம் நடுவர் அவர்களே. இந்த காரை வாங்கிட்டு என்னோட பையன் 2 வயசு தான் ஆகுது, 2 வயசு. அந்த பையனை காரில் ஏற்றிக்கிட்டு நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உழவர் சந்தை காய்கறி வாங்குறதுக்காக காரை ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அவன் கூட நின்றுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ வேடிக்கை பார்த்துட்டே வந்தோன்னே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் கொஞ்சம் அரையும் குறையுமா பேசுவான் என் பையன். அப்பா பெய்ய காவுப்பா அப்படிங்க, அப்பா பெய்ய காவுப்பா அப்படின்னா. நான் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சரிப்பா அதனால் என்ன, அப்பா இப்போ சின்ன கார் வாங்கியிருக்கேன், சீக்கிரம் நம்ம பெரிய கார் வாங்கிடுவோம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே நடுவர்களே என் பையன் சொன்ன வார்த்தை, அந்த மழலையிலிருந்து வந்த வார்த்தை, அவன் சொன்னான், நானாப்பா நமக்கு போகும்பா அப்படின்னா. நானாப்பா நமக்கு போகும்பான்னா. அந்த 2 வயசு பையன், ஏண்டா இந்த 2 வயசுல இவனுக்கு எப்படா இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே அந்த காரை வாங்குறப்போ நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டு அந்த உரையாடல்களை கவனித்து கொண்டிருந்திருக்கான். இவ்வளவு பணம் போட்டு இதை வாங்கணுமா, அவ்வளவு பணம் போட்டு இதை வாங்கணுமா, அதை செய்யணுமா, இல்லைப்பா நமக்கு இப்போதைக்கு இது போதும்பா, பெருசாலாம் செலவு பண்ண வேணாம்ப்பான்னு ஒரு தாய் தந்தையினுடைய உரையாடலை கூட ஒரு 2 வயது மகன் கவனித்து கொண்டிருந்து நான் யதார்த்தமாக சொன்ன வார்த்தைக்கு கூட அவன் எனக்கு வாழ்க்கையினுடைய பதார்த்தத்தை சொல்லி தந்திருக்கிறான் என்று சொன்னால் குழந்தைகள் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள். உறவு நமக்கு எப்போதுமே பல அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க சார். இந்த நம்ம சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிறோம் உறவுகளை பற்றி. நானும் என் நண்பர் ஒருவரும் பேசி கொண்டிருந்தோம். அவர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சமூக நலவாதி, நிறைய சேவைகள் செய்யக்கூடிய ஆள். அவருக்கு ஒரு 10 வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. 10 வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பையனும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறந்துச்சு. அப்போ நான் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கப்போ நான் சொன்னேன், என்ன நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் யாருக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்கீங்களா? ஓடி யாருக்கோ நல்லதெல்லாம் செய்கிறீங்க, யாருன்னே முகம் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு போய் இந்த ஆண்டவன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துட்டானே அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நடுவர்களே. அவர் எனக்கு சொன்ன பதில், ஐயோ அப்படி சொல்லிடாதீங்க, அப்படியெல்லாம் இல்லை சங்கர், ஏன் தெரியுமா எனக்கு அந்த குழந்தையை தந்தார் அவர். ஏன்னா இந்த உலகத்தில் என்னால் மட்டும்தான் இந்த குழந்தையை பார்த்து கொள்ள முடியும் என்பது அவருக்கு தெரியும் என்பதை எனக்கு சொல்லித்தந்தார். அன்பர்களே, உறவுகள் அந்த விதமான பலத்தை நமக்கு தரும். யோசிச்சு பாருங்க, நண்பன் பலத்தை தரமாட்டான். நண்பன் உண்மையிலேயே பலம் தருவதை விட நம்மளோடு மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தை கொண்டாடுவானே தவிர உறவுகள் மட்டும்தான் நமக்கு நல்ல விதமான பலத்தை தரும். எங்கள் நடுவர் பேசுகிற போது கூட சொன்னால் தாய்மாமன் என்கிற உறவு. உண்மையிலே சார், தாய்மாமன்கிற மாதிரி ஒரு உறவு இந்த கூட்டத்திலேயே இந்த உலகத்திலேயே நமக்கு மட்டும்தான் சார் சொந்தமான ஒரு உறவு. அதை நீங்கள் ரொம்ப விளையாட்டாக சொல்லணும்னா கூட எப்போயெல்லாம் நம்ம குடும்பத்தில் பஞ்சம் வருதோ அப்போயெல்லாம் யூஸ் பண்ணுற ஏடிஎம் மிஷின் தான் தாய்மாமன்கிற உறவு. வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு விசேஷத்தை வைரா கூப்பிட்றா தாய்மாமனை செய்ய சொல்கிறா மொய்யன்னு தன்னுடைய பொருளாதாரத்தை ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்காகவே ஒரு சொந்த பந்தத்தை வச்சுருக்கான். இதை எப்படா அப்படி வச்சான் அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதை ரொம்ப நோண்டி உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணால் உண்மையில நடுவர்களே தமிழ் சாதாரணமான ஆள் இல்லை. தமிழனுடைய சிந்தனையை பாருங்கள். அன்னைக்கே ஒரு பொண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டா பையன் மாப்பிள்ளை வீட்டில் தான் பொண்ணு இருப்பாங்க. அந்த வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்போ அந்த பொண்ணை யாருடா பார்த்துக்க முடியும்? கட்டி கொடுத்துட்டோம், அவன் அந்த வீட்டுக்கு போயிட்டா இவளை யார் பார்த்துக்க முடியும்? அப்பா அம்மா பார்த்துக்க முடியுமான்னு யோசிச்சான். இல்லை அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு.
இன்னும் எத்தனை காலம்? இன்னும் ஒரு 5 வருட காலம், 10 வருட காலம் அந்த பொண்ணோட பயணிக்கலாமா? முடியாது. அப்போ அந்த பொண்ணோடு சக வயது வரை பயணிக்கக்கூடிய உறவு எதுடா இருக்குன்னு யோசிச்சான். அது அண்ணனாவோ தம்பியா மட்டும்தான்டா இருக்க முடியும்னு யோசிச்சான். அப்போ அவன் மேலே மொத்த சுமையும் போட்டான். எந்த விசேஷம் வந்தாலும் அவன் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்கிற மிகப்பெரிய கொள்கையை தமிழை கொண்டு வந்தான். அந்த பொண்ணுக்கு எங்கே நல்லது கெட்டது நடந்தாலும் அவனை போய் நிற்க சொன்னான். அந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் என் வீட்டில் இருந்து எங்கள் அண்ணன் வருவான்டா, என் தம்பி வருவான்டாங்கிற பலத்தை அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே விதைக்க வச்சான் சார். இன்னைக்கும் அந்த தாய்மாமங்கிற உறவோட பவர் என்ன தெரியுமா? கோடி கணக்கில் கூட மொய் செய்யறதுக்கு வரிசையில் நிற்பான் சார். கோடி வேட்டியை கட்டிட்டு அவன் தான் சார் சபையில் நடுவில் உட்காருவான். அவனை தடுக்க எவனாலையும் முடியாது. அந்த மிகப்பெரிய உறவுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது நம்முடைய பந்தமும் நம்முடைய தமிழினமும் இல்லையா சார்? இந்த உறவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அதுதான் சார். நான் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார் முடிச்சுட்டு உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆனேன். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு இந்த இந்தியாவிலேயே மிக விலை உயர்ந்த கார்களாக சொல்லக்கூடிய ஒரு 3 கார் இருக்குது. அந்த கார் தொழிற்சாலையில் நான் ஒரு எம்ப்ளாயாக வேலைக்கு சேர்ந்தேன் சார். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி 2 வருஷ காலம் நல்ல பணி போகுது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மாணவன் திடீர்னு ஒரு பெரிய பணியில் சேர்றேன். நான் சொல்கிறது 2011 என்னுடைய மாத சம்பளம் 500,000க்கும் மேலே சார். இன்றைக்கும் கூட நான் அந்த சம்பளத்தை வாங்கலை. நான் சொல்லுவது 2011 என்னுடைய மாத சம்பளம் 500,000க்கும் மேலே. அப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆட்குறைப்பு காரணமாக ஒரு 2 வருஷத்தில் காலையில் வேலைக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வீடு திரும்பும்போது எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் கையில் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க 4 மணிக்கு. ஏன்னா அன்றைக்கி தெரியாது இந்த வேலை போக போகுதுன்னே தெரியாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு இளைஞன் திடீரென்று அந்த வாழ்க்கையும் பறிபோகுது. சென்னையிலேருந்து எப்படா மதுரைக்கு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மதுரைக்கு எப்படி போகிறது, நம்ம சொந்த பந்தங்களை எப்படி மீட் பண்ணுறது, ஏன்னா இவ்வளவு பெரிய நிறுவனத்திலேருந்து இப்போ திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, நம்ம எப்படா வாழ போகிறோம். என்னுடைய பக்குவம், நான் சொல்கிறது என்னுடைய வயதுக்கு 10 வருட காலத்திற்கு முன்னாடி என் மனசு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இனிமேல் சென்னைலாம் மதுரை பக்கம் போக வேணாம், நேராக மெரினாவுக்கு விட, என்ன நடந்தாலும் சரி இனிமேல் நம்ம வாழ முடியாது. ஏன்னா இவ்வளவு சொகுசாக வாழ்ந்துட்டோம், இப்படியெல்லாம் இந்த நிறுவனம் நம்மளை வச்சிருச்சு, நல்ல சம்பளம் வந்துருச்சு, நீ எப்படி வாழ முடியும், வேண்டாம் வேண்டாம் அப்படி என்று என்னுடைய மனநிலைமையே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தது. நடுவர்களே, நான் என் மனதார சொல்லுகிறேன், இந்த விஷயத்தை முதல்ல சொல்கிறதுக்கு என் தாய்மாமனுக்கு தான் நான் ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்து எங்கள் மாமா கிட்ட சொன்னேன், மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாயங்காலம் 4 மணிக்கு எனக்கு இந்த மாதிரி லெட்ரு கொடுத்தாங்கன்னு. நான் திட்ட போகிறாரோ, நீ என்ன செஞ்சேன்னு கேட்க போகிறாரோ, நீ இப்படி தான்டா எனக்கு அப்போவே தெரியும்டா உன்னைய பற்றி, நீ இப்படியெல்லாம் பேசிடுவாரோன்னு என் மனநிலைமையில் 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கள் மாமா சொன்ன ஒரு வார்த்தை, அடைச்சா இது ஒரு விஷயமாடா, ஏண்டா இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டார் சார். கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், ஏண்டா நீ என்ன பிறக்கும்போது இந்த கம்பெனிலாம் வேலை பார்த்து பெரிய ஆளாக வளருவேன் நினச்சா பிறந்த, வாய்ப்பு கிடச்சிது வேலை பார்த்த, இப்போ கிடைக்கல வெளியே வா, ஒன்றே உன்னை தெரிஞ்சுக்கப்பா, இந்த இந்தியாவில் 110 கோடி பேர் வாழ்கிறான், அவன் தினமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான், அவன்லாம் வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது உனக்கு இருக்காதா, வாடா கிளம்பி மதுரைக்கினாரு. நடுவர் அவர்களே, இன்றைக்கும் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், நான் இந்த மேடையில் உயிரோடு இருப்பதற்கு கூட எனக்கு அந்த வார்த்தை தான் இன்றைக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உறவுகள் தருகிற பலத்தை வேறு யாரும் தர முடியாது நண்பர்களே. ஆக உறவுகள் தான் நமக்கு துன்பத்தின் போது துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.